அடங்காத நாட்டு யாருக்கிட்டு வர வர வரவா அதில் பார்த்தா புள்ளி புள்ளியாதானே தானும் அதுபோல போத உண்டாயங்க சூரியனே இறங்கி வந்து மண்ணோட மண்ணா கலந்திருக்கிற மாதிரி அப்படி ஒரு சிவப்பு. இது ராஜஸ்தானா இல்ல துபாயான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, நம்ம தமிழ்நாடு. தெறிக்காடுன்னு அழைக்கப்படுற இந்த சிவப்பு நிலப்பரப்பு எங்க பறந்து விரிஞ்சிருக்கு? சூரியனுக்கே கண்ணு கூசக்கூடிய இந்த வறண்ட பாலைவனம் எப்படி உருவாச்சு? ட்ரோனல் பை அப்படின்றவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்றுகள் மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிவப்பு நிலப்பரப்பு பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. இது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருச்செந்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்காமா. இந்த இடத்துக்கு தெறிக்காடு அப்படின்னு பேராமா. இருந்து 3 மணி நேரத்திலையும் கொள்ளத்துல இருந்து 4 மணி நேரத்திலையும் இந்த இடத்துக்கு வந்துடலாமா. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்றது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்துது. மணல், நுண்துளைகள், தண்ணீர் தேங்கக்கூடிய தன்மை குறைவா இருக்கிறதால விவசாயத்துக்கு சவாலா இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. ஆனா இந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்க இந்த வீடியோல ஒரு மயில் ஓடுறத பார்த்து அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. தமிழ்ல தெரியும் அப்படின்னா மணல் குன்று அப்படின்னு அர்த்தமா. சோ மணல் குன்றுகள் நிரம்பி இருக்கக்கூடிய இடத்துல காடு மாதிரி சில மரங்கள் வளர்ந்திருக்கிறதால இந்த இடத்துக்கு தெறிக்காடு அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? இந்த இடம் உங்களை எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்தி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.